ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த என்னருமே ஆசான் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேச லக்னத்திலேருந்து கடக லக்னம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம லக்னத்திலேருந்து விருச்சக லக்ன வட்டாரங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அடுத்து சிம்ம லக்னம். சிம்மம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கம் போன்ற உருவ அமைப்பு உடையது. இது ஒரு நெருப்பு தத்துவத்தை உடைய சிம்மம். இந்த சிம்மத்தில் வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்க்கும்போது மலை கோவில், மலையில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் வழிபாடு, முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ரொம்ப உத்தமமான சிறப்பு அப்படின்னா திருவண்ணாமலையோட இருக்கக்கூடிய அருணாச்சல ஈஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. காயத்ரி மந்திரம் சொல்வது ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு விளக்கு, லைட்டு, வெளிச்சம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி தரது ரொம்ப சிறப்பு. ஆண்டாள் பாசுரம் படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அடுத்த லக்னம் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம். கன்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபூசனுக்கு 6ஆம் வீடாக வர்றது. இங்கே சிம்பிள் பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் நிலத்தத்து உடைய லக்னம், ராசி அமைப்பு உடையது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜால்ரா வாங்கி தரது, ஏதாவது இசை கச்சேரிலாம் தருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜால்ரா வாங்கி கொடுக்கலாம், மிருதங்கம் வாங்கி கொடுக்கலாம். கரூரார் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிமார் கோயில்கள் வழிபாடுவது ரொம்ப சிறப்பு. கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். நெய்தானம் செய்யலாம். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கட்டில் மெத்தை தானம் செய்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோவிலுக்கு அன்னதானம் செய்தல், எச்சில் இலை எடுத்தல், பயிர் வகையில் தானம் செய்தல், நாட்டு கருவேல மரத்துக்கு, வில்வ மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுதல், வாழை மரம் வைத்து வழிபாடு செய்வது எல்லாமே சிறப்பாக இருக்கும். துலாம் லக்னம், துலா ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தானம் செய்தல், காமாட்சி விளக்கு வீட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதல், தேன அபிஷேகம் செய்தல், தேனால் செய்யப்பட்ட உணவுகளை தானம் செய்தல். இங்கு பார்த்திங்கன்னா இது ஒரு துலாம் தத்துவமானது, காற்று தத்துவமாக செயல்படக்கூடியது அமைப்பு உடையது. இது காலபூசனுக்கு 7ஆம் வீடாகும். நியாயம், தர்மம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அமைப்பு இருக்கக்கூடியது. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு, அது கஷ்ட நிலையில் உள்ள வியாபாரிகளுக்கு தராசு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான ஒரு உத்தமம். அல்லது காய்கறிகள் வியாபாரிகளிடம் பேரம் பேசாமல் பொருளை வாங்கி செல்வதும் ரொம்ப சிறப்பு. நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசத்து பாடுதல் ரொம்ப சிறப்பும். சந்தன தானம் செய்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே சனி உச்சமடைவதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுமாதிரி ஐயனார், ஐயப்பனோட வழிபாடும் செய்வதும் சிறப்பு. நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் இது பார்த்திங்கன்னா காலபூசனுக்கு 8ஆம் வீடு. இது பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தை சார்ந்தது. இது இதனோட அதிபதி செவ்வாய். இங்கு இந்த இடத்திற்கு பார்த்திங்கன்னா விசிறி தானம் செய்வது ரொம்ப சிறப்பு. கோட்டையில் உள்ள அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. கோவில் குளத்திற்கு படிக்கட்டுகளை அமைச்சு கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பனைமரம் வளர்க்குறது, வேல் வைத்து வழிபாடுதல் செய்து குடை தானம் கொடுத்தல், 2 குளம் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செல்வதும் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாகும். இந்த விருச்சகம் அப்படின்னு சில அம்மன் கோயில்கள் வழிபாடு செய்வதும், பதஞ்சலி முனிவர்கள் வழிபாடு செய்வது, தண்ணீர் பாட்டிலுக்கு அல்லது பிளாஸ்டிக் தானம் செய்து, குளத்துறை மாரியம்மன் கோயிலுக்கு வழிபாடு செய்வதல், மயில மரம் வளர்த்து தண்ணீர் ஊற்றுதல்,